பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உங்களோடு பேசுவதும் உங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. காரணம், ஆண்டவர் இந்த ஜெபத்திலே மகிழ்ச்சி அடைகிறார். பாருங்களேன், இந்த ஜெபத்தின் மூலம் நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். நீங்க அவரால் நன்மை பெற்றதுனால தானே தொடர்ந்து காத்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் இன்றைக்கு என்னோட பேசணும், நான் அவருடைய சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லி. அதனால் சில சாட்சிகளை நம்ம உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நிறைய பேர் சாட்சிகள் நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த சாட்சிகளில் நாங்கள் எல்லா சாட்சியும் சொல்ல முடியாதனால செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட விசாரித்து இந்த சாட்சிகளை உங்களுக்கு அறிவிக்கிறோம். சாட்சி கடிதத்தின் மூலமாக தெரியப்படுத்துகிறவங்க, மெயில் மூலமாக தெரியப்படுத்துகிறவங்க உங்கள் தொலைபேசி எண்ணை கட்டாயம் அதில் தெரியப்படுத்தணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தால் தான் நாங்கள் உங்கள்கிட்ட பேசி அதையெல்லாம் அந்த சாட்சியை குறித்து விவரங்களை தெரிந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த சாட்சியை நாங்கள் வாசிப்போம். அதனால் நீங்கள் ஃபோன் நம்பரை எழுதணும். அதில் நீங்கள் மெயில் அனுப்பும்போது இதான் என்னுடைய பெயர், ஃபோன் நம்பர். அப்போது எங்களுடைய ஊழியத்தில் உங்களோட பேசி உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை விசாரித்து அதை அறிந்த பிறகு தான் சாட்சி சொல்லப்படும். சரியா? சரி, இப்போ சகோதரி ஜான்சி சிவகங்கையிலிருந்து ஒரு மகள் எழுதியிருக்கிறாங்க. என் பெயர் ஜான்சி, வயது 24. நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவள். ஜெபத்தை பற்றியோ பைபிள் பற்றியோ எனக்கு அதிகம் எதுவும் தெரியாது. சினிமா பாட்டு என்று என் பொழுதுபோக்கு இருந்தது. இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நேரலை நிகழ்ச்சியை என் அம்மா பார்ப்பார்கள். என்னையும் கட்டாயப்படுத்தி உட்கார சொல்லுவார்கள். நான் விருப்பமே இல்லாமல் தான் உட்காருவேன். ஏன் ஊழியக்காரரிடத்தில் தான் கடவுள் பேசுவாரா, நம்மிடம் பேச மாட்டாரா என்கிற கேள்வி எனக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஜெபம் பண்ணுகிற வேளையில் கூட முழங்கால் போடுவேன். அந்த பண்ணுகிற வேளையில் தான் முழங்கால் போட, ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன். முழங்கால் போட்டு நிற்பேன், ஆனால் ஜெபிக்க மாட்டேன். ஜெபிக்கிறவருடைய முக பாவனையை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன். ஒரு நாள் நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்த போது நான் முழங்காலில் நின்று கொண்டு உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்குள் ஒரு சத்தம், பாரத்தோடு அவங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நீ என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று ஒரு சத்தம் உள்ளத்தில். அது ஆண்டவர் பேசுகிறார். அந்த மகள் கேட்டாங்கல்ல, ஊழிக்கு ஆண்டு தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டாரா? ஆண்டவர் எல்லோரோடும் பேசுகிறவர். அந்த மகளுக்குள்ள ஒரு நல்ல கேள்வி எழுந்தது, ஏன் என்கிட்ட பேசக்கூடாது? அப்படி தான் ஒருத்தர் கேள்வி கேட்கணும். ஆண்டவர் எல்லோரோடும் பேச விரும்புகிறார். நீங்கள் அவனுடைய பிள்ளை தானே, ஊழியக்காரன் என்று நினைத்து விடாதங்க. ஸ்பெஷல், அவங்கள்ட்ட தான் பேசுவார், நம்மகிட்ட பேச மாட்டாரு. நீ ஊழியக்காரன்ட்ட பேசுறது வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அவருடைய பிள்ளைகள், உங்கள்கிட்ட பேசுறது வித்தியாசமாக இருக்கும். பேசுவார், எல்லாரும் கூட பேசுவார். அந்த மகளுடைய உள்ளத்தில் கேள்வி எழுந்ததுனால ஆண்டவர் பேசிட்டார் பாருங்க. அங்கே ஒரு சத்தம் கேட்டார், தேசத்துக்காக பாரத்தோடு எல்லாரும் அழுது ஜெபிக்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஒரு நொடியில் அதிர்ந்து போய்விட்டேன். என்னை அறியாமல் ஒரு அழுகை எனக்குள் இருந்து வர ஆரம்பித்தார். அழுகையோடு தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன். நீங்கள் கூட ஜெபத்தை முடித்துவிட்டு செய்திக்கு போய்விட்டீர்கள். என்னால் ஜெபத்தை முடிக்க முடியவில்லை. அன்றிலிருந்து எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம். கருத்தாய் வேதம் வாசித்து மற்றவர்களுக்காக தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். ஒரு நாள் என் சித்தி பொண்ணுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை எனக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருந்தார். பாருங்க, அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் உணர்த்துவார். இதுக்கு ஜெபம் பண்ணு, இவங்களுக்கு ஜெபம் பண்ணு. த ஹோலி ஸ்பிரிட் உங்களை தூண்டுவார், அப்படியே உங்களுக்குள்ள இன்டியூஷனை உண்டாக்குவார், இதுக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அந்த மகளோடு பேசியிருக்காது, ஆண்டவர் பேசுவார். அவளுக்கு 2.5 வயது தான். காரணம் தெரியாமல் நானும் அவளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். பிறகுதான் தெரிந்தது, அவள் தண்ணீர் ட்ரம்முக்குள் தலைகீழாக விழுந்து உடனே காப்பாற்றி விட்டார்கள் என்று. இவள் ஜெபிக்காமல் இருந்திருந்தா அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிருக்கும். இப்படி ஒரு ஆபத்து அந்த குழந்தைக்கு வரப்போகுதுன்னு ஆவியானவர் வெளிப்படுத்தி இந்த மகளை ஜெபிக்க வைத்திருக்கிறார். என்னன்னு தெரியாமலே அந்த குழந்தைக்காக ஜெபித்த போது தேவனுடைய கரம் அந்த குழந்தையை பாதுகாத்திருக்கு. இதான் உண்மை. இது உங்களுடைய லைஃப்பில் நடக்கும், அனுதின லைஃப்பில். அதுதான் நம்ம ஆண்டவரோடு இணைந்து ஜெபிக்க பழகணும் என்பது. பார்த்தீங்களா, ஒரு வாலிப மகள்கிட்ட எப்படி ஆண்டவர் பேசி அழகாக ஜெபிக்க வைக்கிறார்.
அப்பொழுதுதான் ஆவியின் வரங்கள் குறித்து நீங்கள் பேசிய காரியங்கள் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு இப்பொழுது ஆசையாக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மாற்றின இயேசுவுக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த மகளை ஆவியின் வரங்களினாலும் வல்லமினால் அபிஷேகம் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவாராக. சிறுவன் ஜெரி, கொடைரோடு. அங்கிள், என் பெயர் ஜெரி, எனது ஊர் கொடைரோடு, வயது 14. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு ஒரு தங்கையும் மாமாவின் பிள்ளைகளும் உண்டு. ஒரு டீம், சின்ன பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள். அவர்கள் தூத்துக்குடியில் வசித்து வருகிறார்கள். இந்த ஊரடங்கின் போது உங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை தவறாமல் பார்ப்போம். அப்பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து தினமும் தேசத்திற்காக ஜெபிக்கலாம் என்று முடிவெடுத்தோம். குட்டி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்களா, தேசத்துக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம் என்று முடிவெடுத்தாங்க. இவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் இல்லை? ஸ்கூலில் படிக்கிற சின்ன பிள்ளைகள் நம்ம எல்லாம் சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கலாம். இது மனிதனால் நடக்கிற விஷயமே அல்ல. நல்லா அறிந்து கொள்ளுங்க. இட் இஸ் த ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானுடைய ஒரு வேலை. எழுப்புதல் சமீபித்து விட்டதுனால சின்ன பிள்ளைகளையும் தேவன் ஜெபத்திற்காக தூண்டி பாருங்க. ஒரு டீம், இந்த டீமை வச்சு ஆண்டவர் பெரிய காரியத்தை செஞ்சிருவார். பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளோ அழகா தேசத்துக்காக ஜெபிக்க குழுவாக எழும்பிட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதன்படி நாங்கள் கான்ஃபரன்ஸ் கால் செய்து தினமும் 1 மணி நேரம் நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, இந்த வயசில் கொரோனா கூட முடியாது, கான்ஃபரன்ஸ் காலில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக காரியத்தை செய்கிறார் பார்த்தீங்களா. நாங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். முன்பு நாங்கள் 5 நிமிடத்திற்கு மேல் ஜெபித்ததே இல்லை. ஆனால் இப்பொழுது தனித்தனியாக தினமும் 2 மணி நேரம் ஜெபிக்கிறோம். ஜூன் 27ஆம் தேதி அன்று நீங்கள் அபிஷேகத்திற்காக ஜெபிப்போம் என்று சொன்னீர்கள். அன்று நாங்கள் அனைவரும் காலையிலிருந்து இரவு வரை உபவாசத்துடன் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அந்த இரவு ஜெப வேளையில் நாங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். எங்கள் மனதில் சொல்ல முடியாத சந்தோஷம். அனைவரையும் ஜெப ஆவியால் அபிஷேகித்த ஏசப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். மகன் ஜெரி, சின்ன பையன், பார்த்தீங்களா, ஆண்டவர் அந்த தாகத்தை பார்த்து அபிஷேகம் பண்ணி இந்த டீம் சிறு பிள்ளைகள் ஆவியினாலே நிரப்பி தேசத்திற்காக ஜெபிக்க எழுப்பி இருக்கிறார். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து இவங்க மூலமாக இன்னும் நிறைய பேரை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். போதகர் ஜெபஞானம், அருப்புக்கோட்டை. பாஸ்டர் ஜெபஞானம் அவங்க அருப்புக்கோட்டை. என் பெயர் ஜெபஞானம். அருப்புக்கோட்டை பகுதியில் சபை நடத்தி வருகிறேன். என் மகன் 25 வருடங்களாக புகையிலை ஹான்ஸ் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தான். போதகர் மகன் ஹான்ஸ் பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று எங்களுடைய பகுதி மக்களே சொல்லுவார்கள். அதை கேட்பதற்கு மிகவும் கஷ்டமாயிருக்கும். ஆராதனையிலும் பங்கு கொள்ள மாட்டான், ஜெபிக்கவும் மாட்டான். ஊரடங்கு நாட்களில் சத்தியம் டிவியில் ஒளிபரப்பாகும் ஜெபிக்கலாம் அங்க நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்து வருகிறது. கடந்த வாரம் ஜூலை 11ஆம் தேதி என் மனைவி என் மகனை வற்புறுத்தி டிவி நிகழ்ச்சியை பார்க்க வைத்தார். சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் ஜெபிக்கும் போது இணைந்து ஜெபித்தான். அன்று முதல் என் மகனின் நடவடிக்கைகள் மாறியது. ஹான்ஸ் பழக்கத்தை முற்றிலும் விட்டுவிட்டான். 25 வருடங்களாக பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தவன் இப்பொழுது ஹான்ஸ் பழக்கத்தை முற்றிலும் மறந்து விட்டான். சபை மக்களும் ஊர் மக்களும் ஆச்சரியப்படுகின்றனர். இப்பொழுது வேதம் வாசிக்க ஜெபிக்க ஆரம்பித்துள்ளான். என் மகனின் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். 25 வருஷ பாவ பழக்கம். இயேசு ஒரே ஒரு தொடுதல் தான், அவர் தொட்டுவிட்ட பூரண விடுதலை. ஆண்டவர் ஒரு போதகருக்கு எவ்வளோ ஒரு மனவேதனை இல்லை, தன்னுடைய பிள்ளை குறித்து எத்தனை வருஷம் வேதனைப்பட்டு ஜெபிச்சிருப்பாங்க. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், மகனை ரட்சித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் கணேசன், திருநெல்வேலி. என் பெயர் கணேசன். திருநெல்வேலியில் வசித்து வருகிறேன். 2006ஆம் ஆண்டு ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் 6 வருடத்திற்கு முன்பாக பின்மாற்றம் அடைந்து விட்டேன். பாவத்திற்குள்ளாக விழுந்து விட்டேன். அதனால் ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஆவியால் நான் பிடிக்கப்பட்டேன். அது எனக்கு தவறான போதனைகளையும் எண்ணங்களையும் எனக்கு தந்தது. ஆண்டவருடைய வருகை வந்துவிட்டது,
நான் எடுத்துக்கொள்ளப்படவில்லை போன்ற சிந்தனைகள் எனக்குள் வந்தது. பைபிள் வாசிக்கும் போது அர்த்தங்கள் வேறு விதமாக எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, பிசாசு வஞ்சிக்கும் போது பைபிள் வசனத்திற்கு தவறான அர்த்தத்தை சொல்லிக் கொடுப்பான். இதான் கள்ள உபதேசம், தப்பான உபதேசம் எல்லாம் வருவது. பிசாசு தந்திரமா அதை செய்வான். பாருங்க, வஞ்சிக்கிற ஆவி தவறான விளக்கத்தை கொடுப்பானா. தூக்கத்திலே வேறு உலகத்திற்கு எடுத்து சென்றது போன்றே இருக்கும். கொஞ்ச நாட்கள் நான் மனநிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டேன். இரவில் எனக்கு தூக்கம் இல்லாமல், யாரிடமும் சிரித்து பேசாமல் ஒரு இறுக்கமான மனநிலையில் இருந்து வந்தேன். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சி தொடங்கிய நாளில் இருந்து பார்த்து வந்தேன். கடந்த ஜூன் 20 இழந்து போன அபிஷேகத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள், நாளை தினம் அபிஷேகத்திற்காக நான் விசேஷமாய் ஜெபிக்கப் போகிறேன் என்று நீங்கள் சொன்னபோது, நான் ஜூன் 21 முழு நாள் உபவாசத்துடன் இழந்து போன அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையினால் ஜெபத்தோடு காத்திருந்தேன். அன்று இரவு உங்கள் ஜெப வேளையில் இயேசு என்னை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பினார். அன்றிலிருந்து நல்ல மாற்றம். நன்றாக தூங்குகிறேன். வேதத்தை தெளிவாக வாசித்து புரிந்து கொள்ளுகிறேன். என்னால் ஜெபிக்க முடிகிறது. எல்லாரிடமும் சகஜமாக பேசுகிறேன். தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறேன். வஞ்சிக்கப்பட்ட ஆவியினால் புத்தி பேதலித்திருந்த என்னை இயேசு மீண்டும் மீட்டு எடுத்துக்கொண்டதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். சகோதரர் கணேசன், ஆண்டவர் பாருங்க எவ்வளவா அந்த மகனை நேசித்து, சாத்தான் வஞ்சித்து வேறு வழிக்கு கொண்டு போனாலும் இந்த காலத்தில் ஆண்டவர் சந்தித்து விடுதலை கொடுத்து மறுபடியும் தன் பக்கமாக இழுத்து கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சிறுமி ஜெரோனியா, தாராபுரம். அங்கிள், என்னுடைய பெயர் ஜெரோனியா, தாராபுரத்தில் வசித்து வருகிறேன். எனக்கு வயது 11 வயசு. என்ன குட்டி பொண்ணு எழுதியிருக்குது. எனக்கு 1 வயதாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் என்னுடைய அப்பா எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். நான் வளர ஆரம்பித்த அப்புறம் என்னோட அப்பா என் கூட இல்லையே என்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 4 வருஷத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துடன் ஜெபித்து வந்தேன். இல்லைங்களா, அதான் சின்ன பிள்ளைங்க விசுவாசம். டைவர்ஸ் ஆகிப்போச்சு, இனிமே அவ்வளோதான், இது பெரியவங்க சொல்கிற வார்த்தை. ஆனால் அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன, இல்லை ஆண்டவர் சேர்ப்பாரு, விசுவாசம். உங்களுடைய ஜெப நிகழ்ச்சியை தொடர்ந்து நானும் அம்மாவும் பார்த்து வந்தோம். அதிலும் பிரிஞ்ச குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் நானும் உங்களுடன் சேர்ந்து ஜெபிப்பேன். ஒரு நாள் நீங்கள் மன்னிப்பை பற்றி பேசிய அன்று எங்கள் அம்மா மனதில் ஏசப்பா பேசியதால அப்பா கூட பேசும் மனநிலைக்கு அம்மா வந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை அப்பாவும் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது ஒரு வல்லமையான கை எங்கள் அப்பாவை தொட்டிச்சாம். அதனால் அப்பாவும் அம்மாவோட பேச ரெடியாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியம், 2 பேரும் ஃபோனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு பேசினாங்க. இப்போ அப்பா எங்களோட சந்தோஷமா பேச ஆரம்பித்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். மறுபடியும் முறைப்படி அப்பாவும் அம்மாவும் சேருவதற்கு எல்லா ரெக்கார்டும் ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 10 வருடம் பிரிந்திருந்த எங்கள் குடும்பத்தை இணைத்த ஏசப்பாவுக்கு நன்றி. எங்கள் குடும்பம் சேர்வதற்கு உங்களுடைய நேரலை நிகழ்ச்சி, நீங்கள் பேசின மன்னிப்பு என்கிற தேவ செய்தி பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்குது. ஏசு எவ்வளோ அற்புதமானவர்ல. பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகி போச்சு. 10 வருஷம் ஆச்சு பிரிஞ்சு. டைவர்ஸ் ஆகி 4 வருஷம் முடிந்தது. லா பிரகாரம் பிரிஞ்சுட்டாங்க. ஏசு அற்புதம் செய்கிறார். அந்த இணைந்த குடும்பத்தை ஒன்றாக இணைக்கிறார். அதற்கு ஒரு பிள்ளையினுடைய ஜெபம் அவசியம், ஒரு குட்டி பிள்ளையினுடைய ஜெபம். அதான் ஆண்டவர் இருப்பா. யாராவது ஒருத்தர் உத்தரவாதம் பண்ணி ஜெபிப்பாங்களா? ஒரு குடும்பம் இணைவதற்கு ஒரு குழந்தையினுடைய ஜெபத்தை பயன்படுத்தி தேவன் செய்கிறார். அப்படித்தான் ஒரு சபைக்காக, ஒரு பட்டணத்துக்காக, ஒரு கிராமத்துக்காக, ஒரு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற ஆட்களை தேவன் தேடுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அதில் செயல்படுகிறார். இயற்கைக்கு மேற்பட்ட விதமாய் டைவர்ஸான குடும்பம் சேருமா? ஆண்டவர் சேர வைக்கிறாரே, அதுதான் இயேசு. இருதயங்களை மாற்றுகிறவர், மன்னிக்கிற இருதயத்தை தருகிறவர்,
காயங்களை கட்டுகிறவர். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் யாரு கூடயோ இது மூலமா பேசி கொண்டிருக்கிறார். உங்களை தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க, மன்னிச்சிருங்க, ஒப்புரவாகுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த சின்ன மகள் ஜெரோனியாவுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். 11 வயசுல அவளுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த விசுவாசம், அவருடைய ஜெபம், அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. சகோதரி பிரேமா, பெங்களூர். என் பெயர் பிரேமா, சொந்த ஊர் பெங்களூர். நான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என் கணவர் பெயர் கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தார். என் கணவர் செய்யும் தொழிலில் வெற்றியடைய மந்திரிக்கப்பட்ட தாயத்துகளையும் தகடுகளையும் வீட்டில் வைத்து அதன் மீது நம்பிக்கை வைத்து தொழில் செய்தார். ஆனால் அதிக நஷ்டம் ஏற்பட்டது. அதன் மீது உள்ள நம்பிக்கையை இழந்து சில வருடங்களுக்கு முன்பு மந்திரிக்கப்பட்ட தகடுகள் தாயத்துகளை வீட்டிலிருந்து எடுத்து வெளியே போட்டு விட்டார். ஊரடங்கு நாட்களில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வந்தேன். என் கணவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்க விரும்ப மாட்டார். ஆனாலும் ஒரு நாள் தற்செயலாக சத்தியம் டிவியின் முன் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உட்கார்ந்தார். அப்பொழுது ஜெப நேரத்தில் சகோதரர் அவர்கள், கிறிஸ்தவர்கள் மந்திரவாதத்தை நம்பி செல்லக்கூடாது, அது தேவனுக்கு விரோதமான காரியம் என்றும் அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து விட்டுவிட வேண்டும் என்றும் கூறினார்கள். தன்னுடைய தவறை உணர்ந்த என் கணவர் மந்திரிக்கப்பட்ட தாயத்துகளையும் தகடுகளையும் நம்பி தொழில் செய்த தவறு என்று பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தார்கள். அன்று முதல் என் கணவரின் வாழ்க்கை மாறியது. ஜெபிக்கவே விருப்பப்படாதவர் இப்பொழுது அனுதினமும் அதிகாலையில் 4:30 மணிக்கு எழும்பி 2:30 மணி நேரத்திற்கு மேலாக ஜெபிக்கிறார், வேதம் வாசிக்கிறார். அவர் செய்த கான்ட்ராக்ட் தொழிலில் 3 வருடங்களாக கிடைக்காத ஒரு பெரிய அளவிலான கான்ட்ராக்ட் ஊரடங்கு காலத்தில் கிடைத்தது. மனம் திரும்பின உடனே பிசினஸ்ல வழி திறக்கப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த உடனே பிசினஸ்ல ஆண்டவர் உடனே வழி திறந்துட்டார். அது மாத்திரம் இல்ல, மேலும் சொந்தமாக வீடு வாங்கி உள்ளோம் இந்த காலத்துல. அதனால்தான் நான் சொல்றேன், இது கொரோனா ஊரடங்கு அவ்வளவுதான், எந்த காலத்திலும் இயேசு அற்புதம் செய்ய முடியும். நீங்க சூழ்நிலைகளையே பார்க்காதங்க, இயேசுவை விசுவாசமா பற்றி கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய மாற்றத்தை என் குடும்பத்திற்கு செய்த அற்புதர் இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி பாருங்க. சென்னையிலிருந்து, என் பெயர் காவேரி, சென்னையில் வசித்து வருகிறேன். 45 வருடமாக எனது வலது காதில் ஷீழ் வடியும். 45 வருஷமா வலது காதில் ஷீழ் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. 45 இயர்ஸ். என்ன கடினம் இல்லை, எவ்வளவு வேதனை. வலது காது தெளிவாக கேட்கவும் செய்யாது. எப்பொழுதும் அதில் பஞ்சு வைத்திருப்பேன். மற்றவர்கள் கேலி செய்வார்கள். எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நேரலை ஜெப நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு நாள் ஜெப வேளையில் நீங்கள் சொன்னீர்கள், சிறு பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு அற்புதம் செய்வார் என்று. வீட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் சின்ன பிள்ளைங்க கை வைத்து ஜெபியுங்கள் என்று. என்னுடைய 8 மற்றும் 11 வயது பேர பிள்ளைகள் எனக்காக ஜெபித்து வந்தார்கள். ஆனால் நான் தொடர்ந்து காதில் பஞ்சு வைத்திருந்தேன். பேர பிள்ளைகள் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க, ஏன் பாட்டி இன்னும் காதில் பஞ்சு வச்சிருக்கீங்க, எடுத்துடுங்க, சரியா போயிருச்சு, விசுவாசிங்க என்று சொன்னாங்க. நானும் பஞ்சை எடுத்து விட்டேன். பெரிய ஆச்சரியம், ஷீழ் வடிவதில்லை, காதும் நன்கு கேட்கிறது. என் பேரப்பிள்ளைகளின் ஜெபத்தை கேட்டு 45 வருடம் கழித்து எனக்கு கிடைத்த அற்புதத்திற்காக இயேசுவை நான் அதிகமாய் துதிக்கிறேன். 2 சின்ன பிள்ளைங்க பாருங்க, ஆண்டவர் எப்படி சின்ன பிள்ளைகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், பாட்டியம்மாக்குள்ள இல்லாத விசுவாசம் சின்ன பிள்ளைகளுக்குள்ள. நம்ம தான் ஜெபிச்சிட்டோம்ல, இயேசு சுகமாக்கிட்டார்ல, எதுக்கு பஞ்சு வச்சிருக்கிறீங்க? அதை எடுத்து போட்ட உடனே 45 வருஷமா அந்த பிரச்சனை மாறிட்டு காது தெளிவா கேட்குது. இன்னைக்கு உங்களுக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்ய இயேசு ஆயத்தமா இருக்கிறார். இதெல்லாம் மனுஷனால செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? செய்ய முடியாது. இயேசு என்ற ரட்சகர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவர், மனிதனுடைய பாவங்கள் சாபங்களுக்காக சிலுவில் தன்னை பலியாய் கொடுத்து
பிசாசை வென்றவர், மரித்தும் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறவர். அவர் தான் இந்த அற்புதத்தை செய்ய முடியும். அதற்கு நீங்க செய்ய வேண்டியது இயேசுவே என்று அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடணும், அவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு கேட்கணும், அவ்வளவுதான். அந்த அற்புதம் நடக்கும். சரியா?